சண்டை வரத்தானே செய்யும், அதெல்லாம் பெருசா. அண்டா குண்டா வழக்கம் போல நான் சொல்கிற மாதிரி பறந்தா கூட பரவாயில்ல, அண்டா குண்டா மண்டையில் விடாமல் பார்த்துக்கும், காயமாயிரும்ல, அதுக்காக சொல்கிறேன். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் எப்போ ஆரம்பிக்குதோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்குது. மிதுன ராசி ஸ்பெஷலாக இல்லைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 ஆரம்பித்து ஜனவரி 13 முடியுதுங்க இந்த மார்கழி மாதம். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு என்னென்ன திருப்பங்கள் இந்த மார்கழி தரப்போகுது, திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் தான் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ராசிக்கும் அப்படித்தானுங்க. துல்லியமாக கணிக்கக்கூடிய பலன்கள் உங்கள் அமைப்பில் எப்படி இருக்குது, தொழில், நிதி, குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்தும் உங்கள் நிலவரம் எப்படி இருக்குது, தேருமா தேராதா, தேராமல் எங்கேயும் போக தேர வச்சுருவோம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடக்கூடிய தன்மையை உருவாக்கி தரக்கூடிய தன்மையாக பொதுவாக மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் முருகா, புதனின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. நீங்கள் இயல்பிலேயே அதி புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, எதையுமே கேஷுவலாக எடுத்துக்குவீங்க. ஒரு தப்பாக பேசுகிறா கூட அட பாவண்டா இருந்தாலும் எடிட் பண்ணாமல் கேஷுவலாக பேசுகிறார் அப்படின்னு நம்மளை பற்றியே கூட தப்பு கொஞ்சம் வாய் தவறலாம் பேசுனா கூட உடப்பா மனுஷனுக்கு வர சாகுது அப்படின்னு எதையுமே யதார்த்தமாக எடுக்கக்கூடிய உணர்வு, அது மட்டும் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க யாருங்க, மிதுன ராசி. சூப்பருங்க, அது ரொம்ப வேணுங்க வாழ்க்கையில். இரட்டைத்தன்மை இருக்குது. இரட்டைத்தன்மை கொண்டதால் எந்த சூழலிலும் எளிதில் தகவமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். இப்படியே அப்படியே கேட்டால் டக்குன்னு முடிவெடுப்பீங்க. சில பேர் தான் குழப்புவாங்க. நீங்கள் ரெண்டு பக்கமே திங்க் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை சொன்னால் பிரிச்சிருவீங்க, ப்ளஸ் மைனஸ். ஓகே, அப்பேற்பட்டது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதீத ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை எப்படி சிறந்த பலன்களை கொடுக்குறார். இதோ எப்படி பார்த்தாலும் முருகா, உங்களுடைய புத்திசாலித்தனம், அதீத மேதாவித்தனம், பேச்சுத்திறனும் மிகுந்த ஒரு கூர்மையான ஒரு அறிவு வெளிப்படக்கூடிய மாதம் மார்கழி மாதம். உங்களுக்கு முக்கியமான கிரக நிலையில் அனைத்தும் சாதகமாக இருக்கங்காட்டி பல விஷயங்களில் வெற்றிகள் குவிந்து வரக்கூடிய மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க முருகா. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி ஒரு சுமூகமான நிலை உருவாகும். அதனால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தனிப்பட்ட ஆளுமைத்திறன் எப்பவுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. அந்த ஆளுமைத்திறன் இன்னைக்கு மேம்பட்டு அதனால் சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். உங்களை நினச்சி வந்த காரியம் பல பேர்னால் நிறைவேறும். அவங்கள்ட்ட போல் நல்ல ஐடியா கொடுப்பானப்பா அப்படின்னு பல பேர் தேடி வந்து ஐடியா கேட்பாங்க. மினி நாட்டாமையாக செயல்படலாம். புதிய முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான மாதம் இதுங்க. துணிவுடன் செயல்பட்டு ஜெயிக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. சரி, உத்தியோகம் தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு சிறந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்குதுங்க மிதுனத்துக்கு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அமோகமாக அள்ளி கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த புதிய ஒப்பந்தங்கள் ஒன்று கையெழுத்தாக போது ஒரு முடிவுக்கு வரும். நல்ல முடிவு இருக்குது. முதலீடுகள் பற்றி யோசிக்க இது ஒரு நல்ல நேரங்க. உங்கள் தொழிலில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி லாபம் அதிகரிக்க பல யுக்திகளை கையாளுவீங்க, புது முறைகளை கையாளுவீங்க. அது மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் டக்குன்னு இவ்வளோ அறிவு வருது அப்படின்னு அவங்களுக்கு புரியாது, பொறாம கூட படுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் அறிவு மிளறப்போகுது தொழில் வியாபாரத்தில். சரிங்களா? என்ன சின்ன சின்ன அலைச்சல்கள் அதிகரிக்கும், அலைச்சல் கூட உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். வேலையில் எப்படித்தான் அலைச்சல் இருந்தால் கூட கொஞ்சம் மன உளைச்சல் வந்தால் கூட உங்களுடைய திறமையை நிரூபிக்க ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்க, வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? சரி முருகா, நிதி நிலைமை பொருளாதாரம் இன்னைக்கு வருமானம் நிதி நிலைமையில் இந்த மாதம் அமோகமாக இருக்குது. கிடைக்க அமோகமான வாய்ப்பு தெரியுங்க. கடன் தொல்லைகள் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சி நல்ல வழி கிடைக்குங்க. நீண்ட காலமாக முதலீடுகளில் கவனம் செலுத்துவீங்க. செய்யலாமா வேண்டாமா, தொழில் டெவலப்பாக அப்படி பல திட்டங்களை வகுப்பீங்க, செய்வீங்க. குறிப்பாக சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும், லாபத்தை தரும். நல்ல காசு வளம் மிச்சமானு வச்சுக்கோங்களேன். என்ன நீங்கள் செலவை பொறுத்தவரை எடுத்து பார்த்தா ஆடம்பர செலவுகளை அதிகமாக விரும்பக்கூடிய தன்மையில் இருக்கங்காட்டி கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. அது மற்றபடி சுப செலவுகளுக்காக நீங்கள் பணம் செலவழிக்க நேரிடலாம். அது நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. பணம் கொடுக்கல் வாங்கல நம்பகத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும், அதில் நல்லா தான் இருக்குது. குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு விதமான மகிழ்ச்சி நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் எல்லாமே டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. எந்த ஒரு இது இல்லைங்க முருகா. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த பழைய கருத்து வேறுபாடுகளை பல சில மருந்தார் உடப்பா எதுக்கப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி நீ தான் சொல்கிற, நீ சமாதான புறாவாச்சே. அந்த புறாவை பறக்குட்டு சில சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி உங்களால் தான் முடியும் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கி தருவீங்க. அதனால் மற்றவங்க உங்களை பார்த்து தான் உங்களை அடையங்கப்பா. சிலர் வைத்தறிச்சல் போடுவாங்க. நானே தான் இந்த விஷயத்தை சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன். ஆனால் இந்த ஆள் வந்து சொன்னால் இந்த மிதுன ராசிக்கார இம்சையே இம்சை அப்படின்னு போடாமல் போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேச்சில் ஒரு தன்மை இருக்குது. சமாதானம் பூட்டி பறக்கும் உங்ககிட்ட. ரைட்டா? அப்பேற்பட்ட உங்களுக்கு பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நல்ல செய்திகள் தேடி வந்து கிடைக்கும், கவலைப்படாதீங்க.
வீட்டு பெரியவங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக உண்டுங்க. அமோகமாக இருக்குதுங்க. இந்த அமைப்பு, கிரக அமைப்பு பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி உறவு ரொம்ப நமக்கு முக்கியம். அதில் திருமண வாழ்க்கையில் அந்த கல்யாணம் இன்னைக்கு ஆனாலும் சரி, இல்லை 25 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அந்த நெருக்கம், அந்யோன்யம், மனசில் இருக்கிற அன்பு அப்பப்போ வெளிப்பட்டு கொஞ்சம் நல்லாவே ஒட்டிக்கும். ரைட்டா? தாம்பத்தியம் சிறப்பாக இருக்குதுங்க. ஒருவருக்கு புரிஞ்சுட்டு செயல்படுவீங்க. ரைட்டுங்களா? இருவரிடம் அப்பப்போ சின்ன சின்ன ஊழல்கள் மறைந்து, கூடல்கள் அதிகரித்து, அந்யோன்யம் அதிகரித்து, ஒரே மிளறப்போது குடும்ப வாழ்க்கை. ரைட்டா? சண்டை வரத்தானே செய்யும். அதெல்லாம் பெருசா அண்டா குண்டா வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி பறந்தா கூட பரவாயில்ல, அண்டா குண்டா மண்டையில் விடாமல் பார்த்துக்கும், காயமாயிரும்ல. அதுக்காக சொல்கிறேன். திருமணத்திற்காக காத்திருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சாதகமான வரன்கள் தேடி வந்து அமையக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க முருகா. மிதுனம் நம்பலாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவால் பல முடிவுகள் கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் எடுப்பீங்க. அதனால் ஜெயிப்பீங்க. அதனால் அம்மனி ஐயனுக்கும் ஐயன் அம்மனிக்கும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் மிதுனத்துக்கு. மார்கழி சூப்பருங்க. சூப்பர். ஒரு இறுக்கமான பாண்டிங், இறுக்கமான உணர்வு இன்னைக்கு அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். காதல் நிலை அடுத்தது பார்க்கணும்ல. அது எப்படின்னா, காதலில் இருப்பவங்களுக்கு உண்மை, ஒரு உறுதியான காதல் இருப்பவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம் இந்த மார்கழி. உங்கள் உறவு பலப்படும், மேம்படும், ஒரு ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்குது. உங்கள் துணையின் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ நடந்துக்குவீங்க. திருமணம் குறித்து பேசுவதற்கு ஒரு சாதகமான மாதம். உங்கள் காதலி வீட்லேயும் பேசலாங்க, காதலன் வீட்லேயும் வந்து பேசலாம். அப்பேற்பட்ட காதலுக்கு குடும்பத்தினர் ஓரளவுக்கு சம்மதம் தெரிவிக்க கொஞ்சம் இழுவரியாக இருந்தால் கூட உங்களுடைய ஒரு ஸ்திரத்தன்மையால் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஓகே வாங்க, நீங்கள் தைரியமாக பேசுங்க. சரிங்களா? கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளாக நீங்கள் சிறந்த முறையில் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் இந்த மாதங்க. நல்ல ஒரு போட்டித் தேர்வாகட்டும், கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், அல்ல எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய சாதகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. பலன்கள் உண்டு. உயர்கல்விக்கான முயற்சிகள் சூப்பராக பழிக்க போகுது இந்த மாதம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆரோக்கியத்தில் சின்ன கவனம் ஒன்று வச்சுக்கணும். குறிப்பாக கொஞ்சம் செரிமான பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், நரம்பு மண்டல சிக்கல்கள் அங்கங்கே. என்ன சார் 4 இட்லி தான் சார் சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் தொந்தரவு ஒன்றே சார், கடக்கு முடக்குங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. சிக்கல் வரலாம். அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்யக்கூடிய விஷயத்தில் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் குறைஞ்சு உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்பப்போ சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு நீர் ஆகாரம் சாப்பிடுவது கூட கொஞ்சம் நல்லது. எங்கேயா மார்கழி மாதம் குளிராக சாப்பிட சளி பிடிச்சிக்கு போய் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சூடான ஒரு விஷயத்தை பண்ணும். உங்கள் உடல்நிலை பொறுத்து நீங்கள் நீர் ஆகாரமாக சாப்பிடுவது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். சரி, நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா என்ன ஆகும்னா, மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3ஆம் பாதம், அந்த 3, 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நிதி நிலைமை திருப்தியாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க முருகா. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாதீங்க. பாராட்டுகள் வந்து குவியும் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அதீத கவனம், கூடுதல் கவனம் வச்சுக்கோணுங்க. குறிப்பாக பயணங்கள் போகிறீங்க, வண்டி வாரத்தில் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நோட் பண்ணிக்க, நோட்டட் பாயிண்ட் இது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு நிறைவான குடும்ப அமைப்பு நல்லா இருக்குதுங்க. சுப செய்திகள் வந்து சேரும் மிருகசீரிஷம். அதில் சூப்பருங்க. புதிய சொத்து, வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு வலுப்பெறும். அதற்கான முயற்சிகள் மார்களில் ஈடுபட்டு தையில் முடிச்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. சில விஷயங்கள் வண்டி வாங்கல் ஜாக்கிரதை இருக்கும். அது ஒரு தான் மைனஸ். பார்த்துக்கோங்க மிருகசீரிஷம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த மாதம் உங்களுடைய பேச்சாற்றல் இது வரைக்கும் அப்படி பேசியிருக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு பேச்சாற்றல் மற்றும் உங்களுடைய திறமை, அறிவு கூர்மை எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக செயல்படும். 5 புலன்களும் உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும். ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. திருவாதிரை அமோகம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அமைந்து வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை மேலும் வெளிப்படுது. அந்தளவுக்கு கிரக கூட்டணி அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, மன தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு தெளிவுத்தன்மை கிடைக்கும். ஸ்திரமான முடிவெடுக்கலாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லாவே வேலை செய்யும். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது. கணவன் மனைவி உறவு, அம்மனிக்கிட்ட காதலன் காதலி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பம் தலைக்கும். காதல் காதலி கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. இது திருவாதிரையுடைய பொதுவான ஒரு அமைப்பு. சூப்பராக இருக்குது. சரிங்களா? புனர்வோசம் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் இன்னைக்குல இந்த மாதம் ஃபுல்லாங்க. மார்கழி ஃபுல்லாங்களுக்கு குருவின் அருளால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஆகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் மார்கழியில் அமையப்போது. புனர்வோசத்துக்கு நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை, வரவு உயரும். சேமிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். கசமசம் செலவு பண்ண மாட்டீங்க. என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மிச்சம் பண்ணுறது தான் பார்ப்பீங்க.
உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கேட்ச் பண்ணிக்கோங்க, அதான் விட்றாதீங்க. ஆன்மீக பயணம் போவதற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு பல விதத்துக்கு உண்டு. அதனால் மன நிம்மதி கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி. சகோதரர் இருந்த பிரச்சனைகள் நீரும் தீந்துருங்க. ஓகே, அந்த நீர் பூத்த நெருப்போ மாதிரி அணைஞ்சு போயிடுது. என்ன 1000 வருஷம் தம்பி தங்கச்சிப்பா, அண்ணன் அண்ணியப்பா அப்படிங்கிற மாதிரி அரவணைச்சு கொண்டு போயிருங்க குடும்பத்தை. அவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. புனர்பூசம் குடும்பத்தில் அமோகந்தானம். எப்படி பார்த்தாலும் சார் பரிகாரம் விட்டு போச்சு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா, பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆதிக்கம் நிறைந்த உங்கள் ராசி மிதுன ராசி. புதன்னா யாருங்க? அறிவுக்காரகன், புத்திசாலித்தனத்தின் ஒரு தன்மையில் மிளறக்கூடியவன் புதன். அப்பேற்பட்ட உங்களுக்கு புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் பெருமாள் அல்லது விஷ்ணுவின் ஆலயங்களுக்கு போங்க. காலங்காத்தால் நேரமே போங்க. அங்கே போய் துளசி மாலை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, குடும்பத்துக்காக, உங்களுக்காக, குழந்தை குட்டிக்காக, அப்பா அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, குடும்பத்தில் அடடடடா சுபிச்சம் அதிகரிக்கும். ரைட்டா? வர்ற வழியிலையோ இல்லை போகிற வழியிலையோ பசு மாடு இருக்குல்ல, பசு, அதுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கறது. ரைட்டா? பச்சை நிற பொருட்கள். என்ன கதவே சரியா? பசுமாடு சோளத்தட்டு வறண்டு போனாலும் சாப்பிடணும்னு சொல்லலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் புதனின் கிரக அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு பசுவிற்கான பழங்கள், வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம், ஆப்பிள் பழம் கூட வாங்கி கொடுக்கலாமே, ஏன் தப்பா? ஒரு பழம் 2 பழம் கொடுங்க. இப்படி ஏதாவது ஒரு உன்னதமான கனிகள், அப்புறம் பச்சை நிற பொருட்கள் கண்டிப்பாக காய்ந்து போன சோளத்தட்டில் கொடுக்கக்கூடாது. பச்சை புற்கள், அகத்தி கீரைகள், இப்படி பச்சை நிறங்கள்லாம் அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்கள் பூரிய புண்ணியஸ்தானமாக கொஞ்சம் பாவம் உண்மையெல்லாம் பாவம் குறையும், புண்ணியம் அதிகரிக்கும். பச்சை நிற அவனுக்குள்ள அதுதான் பேசுகிறேன். சரிங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது சார். நான் எந்திரிக்கிறத காலையில் 7 மணி. நான் எங்கே போய் விஷ்ணு பார்க்க போகிறது, பெருமாளை பார்க்க போகிறது, நம்மளை பார்க்குறதுக்கு ஒருத்தரிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் விஷ்ணுவோடைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா? அதான் பெருமாள் ஃபோட்டோ, திருப்பதி வெங்கடாஜலம் இல்லாத ஃபோட்டோவா? அந்த 5 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்குது. அந்த திருமால் ஃபோட்டோ திருவுருவ படத்திற்கு அடுத்து 5 ஒரு சின்ன மாலையோ பூவோ வாங்கி சாத்தி, ஒரு துளசி மாலை வாங்கி முடிஞ்சால் போடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கி போடுங்க போதும். அப்படி வாங்கி சாத்தி நெய் தீபம் ஏற்றி குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யார் இருந்தாலும் சரி மொத்தமாக வழிபடுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுவீங்களே, அப்படி ஓம் நமோ நாராயணா அப்படி ஒரு மந்திரத்தை மனசளவில் 108 முறை சொல்லுங்கள். வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொன்னால் அந்த அப்படி உச்சரிச்சிங்கன்னா சிறப்பான பலன்களை தேடி வந்து கொடுப்பார். ரைட்டா? இது ஒரு சின்ன அமைப்பு. சரிங்க முருகா, மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஓம் நமோ நாராயண அந்த பெருமாளுடைய அருளால் முன்னேற்றங்கள் தருவதற்கு காத்திருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணி அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக கடவுள் வந்து அருள் கொடுப்பார். அதே சமயம் கிரக நிலையில் ஆதரவு நல்லாயிருக்கு. உங்கள் புத்திசாலித்தனம் அப்பப்போ வெளிப்பட போது வாழ்வில் வெற்றி நிச்சயம் உண்டு. ரைட்டா? இந்த காணொளி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மாதிரி இருந்ததுன்னா, இப்படி அங்கங்கே கோச்சார அமைப்பில் தேடி உங்களுக்காக புதனை அமைப்பை தேடி வந்து சொன்னதுக்காக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய மிதுன ராசி நண்பர் தான் ஷேர் பண்ணி கொடுங்க. ரைட்டா? நல்லது வலிக்கட்டும். வேறு என்னங்க, அடுத்த மாதம் சந்திக்கலாம். அது மூலம் டெய்லி ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறோங்கோ, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிரகங்கள் அமைப்பு சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லது வலிக்கட்டும், நற்பவி உண்டாகட்டும். சென்னிமலை முருகனுக்கு வணக்கங்கள்.